இப்ப தெரியுது, இப்ப தெரியுது. இண்டிகேட்டர்லாம் ரிமூவ் பண்றோம். ஆஃப் பண்றேங்க இல்லைன்னா. பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. சார்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களா? கீழ டெலீட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எல்லாரும் டெலீட் பண்ணிட்டேன். மேல சிலதெல்லாம் தெரியுது. கீழ இங்க பாருங்க. 10:20 டைமிங் இருக்குமா? அதுக்கு மேல பாருங்க. டஸ்ட்பின் இருக்கு பாருங்க. ட்ரேடிங் வியூ பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதை டேப் பண்ணுங்க. ஓகே இண்டிகேட்டர் மட்டும் தான் இருக்கா? ஆமாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. மந்த்ல இருக்கும். என்ன ட்ரெண்டா இருக்கு? அப் ட்ரெண்ட்ல இருக்கா? ஓகே, ஃபிளிப் மார்க். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணுவோமா? ரீசெட் பண்ணி சார்ட் சென்டர் எடுத்துறோம்ல. ஓகேங்களா? ஷிஃப்ட் புடிச்சு ட்ராக் பண்ணுங்க. ஸ்ட்ரைட் ஆகும். ஓகேவா? இதுல மைனஸ் செக்ஷன் மார்க் பண்ணுங்க. அது ஃபிளிப்பா? அது ஃபிளிப்ல இருந்து இது டெம்ப்ளேட் இருக்கு. ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. இங்க இருக்கு ப்ரோ, இங்க இருக்கு. மார்க் பண்ணுங்க. அதுதான் அது எல்லாமே கேண்டில்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க கேண்டில்ஸ் பார்க்க கூடாது. ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரக்சர் தான் மார்க் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இங்க போயிட்டு செக் பண்ணு. 2000 ஆமாங்க, இங்க ஒன்னு இருக்கு ப்ரோ. இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒன்னு இருக்கு ப்ரோ. அடுத்து இது ஒன்னு 2020 மேல பாருங்க. இதான் ப்ரோ. அது லைன் இருக்கு. இன்னொரு ஃபிளிப் ஆயிருக்கா இல்லையான்னு பாருங்க. இங்க ஒன்னு இருக்கு. இந்த இடத்துல ஒன்னு இருக்கு. அப்ப இது மார்க் பண்ணிக்கலாம். டிசம்பர் 23 ஒன்னு. இது ஒன்னு இருக்கு. எஸ், மார்க் பண்ணுங்க. அதுதான் மந்தா இருக்கும். ஆனா அந்த இம்பல்ஸ்க்கு 50% வந்திருப்பாங்கல்ல நம்ம பார்த்தோம்னா. அத சொல்றேன் நானு. என்ன ஆச்சு? அது லைன் தான் வர மாட்டேங்குது. மேக்னெட் டூல வந்து இது பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. ஷிஃப்ட் புடிச்சு இது பண்ணுங்க. இது ஃபிளிப்பா? ப்ரோ. கரெக்ட்டா? ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க நடந்து இது லைன் போட்டதான் தெரியும். எந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஓகே ப்ரோ. ஓகே, நீங்க மார்க் பண்ணீங்களா? ஓகே,
இதுல ஆ கேண்டல்ஸும் சேர்த்து மார்க் பண்ணிடுவீங்க. ஓகேவா? கேண்டல்ஸ் இருக்கு, ஸ்விங்ஸும். ஸோ ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு ஆ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபிளிப் மார்க் பண்ணிடுவீங்களா, லோ மார்க் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிளிப் ஆமா நடந்திருக்குல்ல, ப்ரோ. அதையும் இது விட்டுறீங்க. எங்கேயோ நடந்திருக்கு, ஆ இங்க நடந்திருக்கும், இங்க நடந்திருக்கு. கரெக்டா சொல்றீங்களா? ஏன் அதை விட்டீங்க? ஓகேங்களா? ஓகே, இதை மந்த் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் ப்ரோ. அப்ப அது லோ இது. லோ இதுதான் ப்ரோ, டோட்டல் லோ இது, டோட்டல் லோ இது ப்ரோ. அப்ப இது ஃபுல்லாவே நம்ம எடுத்துக்கலாம். ஃபிளிப் எங்க இருக்கு, அப்ப அதோட லோ எங்க இருக்கும்? இங்கே இருக்கு ப்ரோ. அப்ப அதுதானே மார்க் பண்ணும். ஓகே. ஓகே, இப்போ இது மந்த்ல வந்து மேஜரா. சோ ஆமா ப்ரோ. இதுல ஒரு மைனஸ் செக்ஷன் மார்க் பண்ண சொல்லிருக்கானா? அது எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்து இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மேஜர் இது. இப்போ நம்ம மார்க் பண்ணது மேஜர் ஸ்ட்ரக்சர். அப்போ மைனஸ் செக்ஷன் எங்க இருக்கு? மைனஸ் செக்ஷன் இங்க இருக்கு ப்ரோ. மார்க் பண்ணுங்க. பார்த்து ரிமூவ் பண்றேன். பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்றேன். சரி. அதோட லோ இது. ஓகே. அதுவா? ஓகே, இப்போ மத்ததெல்லாம் டெலீட் பண்றேன். மந்தோட மேஜர், அதுக்கப்புறமா வந்து வீக்லி செக்ஷன் மார்க் பண்ணோமா மைனர்னு. மைனர் அது மட்டும் இருக்கட்டும், மத்ததெல்லாம் டெலீட் பண்றேன். ஏன்னா பார்க்கும்போது கிளியரா இருக்கணும்ல. ஓகே. சரி, ரிமூவ் பண்ணுங்க. இது மந்த் ப்ரோ. ஓகேங்களா? இருங்க இது மந்தோட மைனர் நான் சொல்றேனா? இப்போ மந்தோட மேஜர் அதையும் சரி டெலீட் பண்ணிட்டீங்க. மந்தோட மேஜர் இங்க கீழே உள்ளது. அது எதுக்கு டெலீட் பண்ணீங்க? மேஜர் லோவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அடுத்து வீக்லி போணும். வீக்லி போணுமா? போங்க. இதுல பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? ஃபுல்லா ராலியா இருக்கா? ஆமா ப்ரோ. அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அப் ட்ரெண்ட் இருக்கு. இப்ப நம்ம வந்து இதுக்குள்ளதான் நம்ம எடுக்கணும் இப்ப. ஓகேங்களா? அப்ப இங்க வந்து இங்க ஒரு ஸ்விங் இருக்கா? இங்க இருக்கு ப்ரோ. இந்த இடத்துல இருக்கு. பாத்துக்கலாம். டெய்லி போங்க. இங்க கிளியரா தெரியுதுங்களா ஸ்விங்? இங்க பக்கம் இருக்கு ப்ரோ. இங்க பிரேக் இருக்கு. ஓகே, டெய்லி ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. என்னது அது? இது லோ ப்ரோ. டெய்லி லோ இங்க ஒன்னு இருக்கு. அது எப்படி லோ? உங்களுக்கு வந்து இங்க லோ இங்கேயும் இருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே. அதை எப்படி லோன்னு சொல்லுவீங்க? ரூல் என்ன? ஒரு லோ சரி, இல்ல ஒரு ஹையோ சரி, அதுக்கு ஒரு ரூல் சொல்லி வந்திருக்கல.
அதுக்கு ஹையர் லோ. நான் அதை கேட்கவே இல்லை. அந்த ஹையர் லோ எப்படி கிடைக்கும்? இங்க இருந்து போயிட்டு ஒரு ஹையை வச்சுட்டு இந்த இதோட கிளிப் எடுத்துட்டு இங்க போயிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? என்ன நடந்தாலும் லோ கிடைக்கும். லோ பிரேக் இது வியூஸ் நடந்துச்சுன்னா லோ கிடைக்கும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறப்ப லோ கிடைக்கும். கிளிப் டீம் எல்லாம் கிளியரா சொல்றாங்கல்ல, என்னாச்சு மறந்துட்டீங்களா? பேரு தான் வர மாட்டேங்குது. ரெண்டே பேரு. 2 கண்டினியூ ஆச்சுன்னா ஃபிளிப், ஃபிளிப் ஆமா, ரிவர்சல் ஆகும்போது பிஓஎஸ். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. ஃபிளிப் மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபிளிப் மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் மார்க்கெட் எதுக்காக டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்காங்க? மார்க்கெட் எதுக்காக டவுன் ட்ரெண்டா வந்திருக்காங்க? கரண்டா இன்னும் டவுன் ட்ரெண்டே இன்னும் வரலையே ப்ரோ. இந்த இடத்துல அப்படியே இன்னும் லோ பிரேக் பண்ணவே இல்லை உங்களுக்கு. அது நம்ம 4 ஹவர்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோ. இதுல வந்து கீழே வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த இம்பல்ஸ் 50 to 60 ஏரியாக்கு வந்திருப்பாங்களா? ஆமா வந்திருப்பாங்க. செக் பண்ணுங்க. ஜோன் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணுங்க. ஓகே, ஃபெப்குள்ள எடுத்துங்க. ஓகே, இந்த இம்பல்ஸ்ல மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. மைனஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க, பொறுமையா பாருங்க. மைனஸ் ஸ்ட்ரக்சர்னா ப்ரோ புரியல எனக்கு. மேஜர் மைனர் இவ்வளவு நேரம் மார்க் பண்ணிருந்தீங்களே. ஆமா. இப்போ என்னாச்சு புரியலன்னு கேக்குறீங்களே. மைனர் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா வந்து இன்டர்னல் ஸ்விங்கு, சப் ஸ்விங்கு, மைனர் ஸ்விங்கு இதெல்லாமே வந்து சேம் மீனிங் தான். ஓகேவா? சின்ன சின்னதா இருக்கா, ஸ்ட்ரக்சரோட சின்ன சின்னதா இருக்கும். ஸோ மைனர். ஓகே, இங்க இதெல்லாம் ப்ரோ ஃபர்ஸ்ட் டவுன் ட்ரெண்டா வந்திருக்கா கரண்டா? ஆமா, ட்ரெண்டா போன மார்க்கெட் வந்து திரும்பி கீழே வந்திருக்காங்க. ஆமா, அப்ப எங்கெல்லாம் லோ பிரேக் ஆயிருக்குன்னு பார்க்கணும்ல. இங்கெல்லாம் பிரேக் ஆயிருக்கு. இது அதை விடுங்க, அது எல்லாமே ஒரு இம்பல்ஸ் குள்ள இருக்கு. ஆமா, இது ஃபுல்லாவே உள்ளதா இருக்கு. இன்னும் பிரேக் ஆகல. இந்த இடம்னா உங்களுக்கு வந்து இங்கதான் ஃபிளிப் நடந்திருக்கு. அது எல்லாமே அதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நம்ம வந்து 4 ஹவர் மார்க் பண்ண போறோம். ஓகேவா? டெய்லிலேயே மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணா 4 ஹவர்ல மேஜரா இருக்கும். இப்போ மேக்கு மேல பாருங்க. மேக்கு மேல லோ பிரேக் பண்ணிருக்காங்களா? லோ 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 அதுக்கு முன்னாடி இருக்க லோ. இங்க லோ பிரேக் ஆகல. அதுக்கு முன்னாடி எங்க லோ இருக்கு? இங்க ஒரு லோ இருக்கு. இங்க ஒரு லோ, அடுத்து இங்க ஒரு லோ, அடுத்து இது. அதுக்கு முன்னாடி ஒரு லோ இருக்கு. இங்க இருக்கு ப்ரோ. பாருங்க, பொறுமையா பாருங்க. லோ இருக்கிறது பார்த்து போட்டு பாருங்க. பார்த்து எடுங்க. இது ஒரு லோ ப்ரோ. நான் டவுன் ட்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது வந்து அப் ட்ரெண்டுக்கு. ஆமா, டவுன் ட்ரெண்ட் தான் மேல போகுது. டவுன் ட்ரெண்டுக்கு லோ பிரேக் பண்ணா என்னன்னு மார்க் பண்ணுவோம்? ஃபிளிப்பும் மார்க் பண்ணுவோம்.
அது எங்க நடந்திருக்குன்னு பாருங்க. அதுவும் நான் வந்து க்ளூவும் கொடுத்துட்டேன், மேக் ப்ரோ சொல்லிட்டேன். இது ப்ரோ இதான ப்ரோ? அது என்னது அது? பாருங்க, பொறுமையா பாருங்க. மேக்கு மேல நான் சொல்லிட்டேன், எங்க லோ பிரேக் ஆயிருக்குன்னு பாருங்க, மேக்கு மேல. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்து எடுத்து போட்டு பாருங்க. மேல இருந்து போட்டு மேல இருந்து கீழே இங்க நடந்திருக்கு திருப்பி மேல போய் இங்க வந்துருக்கு. இத பாக்கும்போது எங்க உங்களுக்கு தெரியுது? இங்க போயிட்டு என்ன போடுறீங்க? இதுல பாருங்க எங்க பிரேக் ஆயிருக்குன்னு பாருங்க. இதுலயே நீங்க கிளியரா மார்க் பண்ணிட்டீங்க. இப்பயும் நீங்க போடணும்னா அப்போ சொல்லுங்க. இந்த இடம் ப்ரோ. இப்ப எப்படி மார்க் பண்ணீங்க? புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து 4 ஹவர்ல என்னவா இருக்கும்? 4 ஹவர்ல வந்து இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும் ப்ரோ. கரெக்ட்டுங்களா? 4 ஹவர்ல மேஜரா இருக்கும். ஓகே. மேஜரா இருக்கும். டெய்லில ஒரு -6 மார்க் பண்ணிருக்கோம். 4 ஹவர்ல மேஜரா இருக்கும். அப்போ ஒரு ஃபிளிப் மார்க் பண்ணீங்க, அதோட ஹை மார்க் பண்ணுங்க. ஹை இருக்கு ப்ரோ. மார்க் பண்ணுங்க. பாத்து ரிமூவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கரெக்டா மார்க் பண்ணுங்க கையில இருந்து. கரெக்டா வைக்க முடியல, மேக்னெட் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ப்ரோ. ட்ராக் பண்ணுங்க. அந்த இடத்துல பிஓஎஸ் ஆயிருக்கா இல்ல வந்து ஸ்வீப் பண்ணிருக்கானோ பாக்கணும்ல. என்ன பண்ணிருக்காங்க? ஜூம் பண்ணுங்க அந்த இடத்த. கையில ஃபர்ஸ்ட் கரெக்டா வைக்கணும். ஸ்வீப் பண்ணிருக்காங்களா? ஸ்வீப் பண்ண கேமரா வந்து இன்னும் பிரேக் பண்ணி க்ளோஸே வைக்கல. அப்போ ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டா தான் இன்னும் கண்டினியூ ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஓகே, 4 ஹவர் போங்க. ஜூம் அவுட். ஜூம் அவுட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரீம்ல இருந்து செல் ஆயிருக்கு. கரெக்ட்டா? என்ன பண்ணிருக்காங்க? மார்க் பண்ணுங்க. ஒரு இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அது எங்க இடத்துல மார்க் பண்ணுங்க. பொறுமையா பார்த்து மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல இது பாருங்க, பொறுமையா பாருங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா வந்திருக்காங்க. அப் ட்ரெண்டா வந்த லோ எங்க இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஜூம் அவுட் பண்ணி கூட பாருங்க. ப்ரீவியஸ் இல்ல பார்த்து எடுங்க. நீங்க பார்த்து எடுத்து மார்க் பண்ணாதான் வந்து கரெக்டா மார்க் பண்ண முடியும். பார்த்து டூல் எடுங்க. இங்க படவா? அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து ப்ரோ திருப்பி இது எல்லாமே வந்து அந்த இம்பல்ஸ் குள்ள இருக்காங்க. ஓகேவா? இம்பல்ஸ் குள்ள இருக்க மைனஸ். அப்ப எந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு மார்க் பண்ணுங்க. போய் இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. அந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்து போட்டாதான் கரெக்டா மார்க் பண்றீங்க நீங்க. ஓகேவா? மார்க் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா? அப்போ அதோட ஹை எது? ஹை இந்த இருக்கு ப்ரோ. சூப்பர். மார்க் பண்ணுங்க. ஓகே. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ரீம்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த இம்பல்ஸோட அதுக்குள்ள தான் நடந்துருக்கு ப்ரோ. அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு? அகைன் திருப்பி வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மறுபடியும் நடந்திருக்கு. அகைன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா? அப்ப என்ன நடக்கலாம் மார்க்கெட்ல? மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு போகலாம். அதுக்கு சான்ஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. ஓகே 15 மினிட்ஸ் போங்க. ஏன்னா நமக்கு இந்த இம்பல்ஸ்லயே தெரியுது ஆல்மோஸ்ட் வந்து 90% போயிட்டாங்க. 100% போகணும். மேல போயிட்டு கீழே வரணுமா? இப்ப கரண்டா இருக்க ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜூம் அவுட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஜூம் இன் பண்ணி பாத்துக்கலாம். இல்லைன்னா 4 ஹவர் போங்க. ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிளிப் பியோஸ் ஆயிருக்கா? இந்த இம்பல்ஸுக்கு எத்தனை % போயிருப்பாங்க? ஒரு 70 to 80% போயிருப்பாங்களா? நெக்ஸ்ட் எங்க போகணும்? திருப்பி மேல போகணும். மேல போயிட்டு எங்க போவாங்க? மேல போயிட்டு கீழ வந்து டவுனுக்கு வரும். அப்ப நம்ம பிளான் எப்படி இருக்கும்? மேல போயிட்டு கீழ வரணும். கரெக்ட்டா? இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிளிப் பியோஸ் நடந்திருக்கு. வெயிட் பண்ணுங்க. இங்க வந்து திருப்பி இங்க வந்துட்டு திருப்பி இப்படி போய் திருப்பி கீழ வரும். ஓகேங்களா? கீழ வரணுமா? இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு இங்க ஒரு பியோஸ் நடந்திருக்கு. அகைன் கீழ வந்திருக்காங்களா? அகைன் கீழ மேல வந்து ஒரு ஃபிளிப் பியோஸ் நடந்திருக்கா? ஆமா ப்ரோ. இந்த இடத்துல நடந்திருக்கு. 6க்கு மேல மார்க்கெட் வந்து 100% போகணும். பட் ஆனா போகாம ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. எதுக்காக இருக்கும்? கீழ வந்து இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல? இருக்கு. செக் பண்ணுங்க. லோ டு ஹை செக் பண்ணுங்க. என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க.